அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. இப்போ இது கரூர் சித்தர் வாழ்ந்த பூமின்னு சொல்லப்படுது. கரூர் சித்தரை பற்றி வரலாறு மிக உயர்வாக கூறப்பட்டிருக்கு. அத்தகைய புண்ணியமான இடத்துல புனிதமான தலத்தின் அருகாமையில் இருக்கிற அற்புதமான ஆற்றல் மிகுந்த அவர் உலாவி வந்த உயர்வான எல்லையை நோக்கி, உத்தமமான எல்லையை நோக்கி, அற்புதமான எல்லையை நோக்கி அவருடைய அருள் சுவடுகள் பட்ட தலத்தை நோக்கி நெல்லையப்பன் காந்திமதி தலத்தின் அருகாமையிலே இருக்கின்ற பிரபஞ்ச மகா சபை, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை, இறைவன் கலியுகத்தை மாற்ற அமர்ந்த தலம், முருகப்பெருமான் 6 படை ஆற்றலை ஒரே படையா இணைச்சி மருதமலையும் ஒன்றிணைச்சு யுக யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனாக அத்தகைய பொறுப்புதனை சிவபெருமானிடம் இருந்து பெற்று கலியுக மாற்றத்திற்காக, நல் தர்மயுகம் மலர்வதற்காக 27,000 கோடி லோகங்களுக்கு முருகப்பெருமானுக்கு 27,000 கோடி இருப்பதாக சொல்லப்படுது. அது இந்த சபையின் மூலமாக இந்த ஆதி கைலாய சூட்சம நூலால் தெரிவிக்கப்பட்ட யுகங்கள் தாண்டிய இறை வரலாறு அது. அத்தகைய 27,000 கோடி லோகங்களுக்கு முருகப்பெருமான் சென்று வருகிறேன்னா அங்கே இருந்து எல்லா இடங்களுக்கும் சென்று வருகின்ற ஆற்றல், அதாவது 6 படை வீட்டுக்கும் கூட அங்கே இருந்து சென்று வரக்கூடிய ஆற்றல். இதற்கு முன்பாக 6 படை வீட்டிலும் இருந்து வந்துட்டு போன நிலை ஆற்றல், திருமுருக ஆற்றல் வந்துட்டு போன நிலையானது கலியுகம் மாறதுக்கு முருகப்பெருமான் அமர்ந்த அத்தகைய உயர் சூட்சம காலத்திலே இருந்து இங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் சென்றுட்டு வரக்கூடிய நிலையில் அப்போ முருகன் அமர்ந்த தலமாக, முருகன் அமர்ந்து அத்தகைய ஆட்சி பீடத்தை அமைத்து கொண்ட தலமாக உயர்வாக சொல்லப்படுது அந்த இடத்திற்கு. இதுக்கு மேலே உயர்வு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கோம், நீங்களும் நினைப்பீன்னு நம்புதோம். இன்னும் இதே ரெண்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு. நான் சபையை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அகத்திய பெருமான் 18 சித்தர்களுடன் உட்கார்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் மூலமாக உரையாடாத தலம்னு அது சொல்லி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்த்தை தான் இன்னைக்கு அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் பரந்தாமன் 10 அவதாரங்களை சபைக்கு நூலுக்கு கொடுத்து அருள்காவல் காவல் புரிகின்ற அற்புதமான தலம் இது. அதாவது சிவம் ஒட்டுமொத்த சிவ பேராற்றல் கோடான கோடி யுகமாக 11,000 கோடி யுகம்னு 11,000 யுகம்னு சொல்லப்படுது. அதற்கு முந்திய காலங்களில் சிவபெருமான் தோன்றின காலங்களில் இருந்து, சிவம் தோன்றிய காலங்களில் இருந்து தவத்தில் உட்கார்ந்த சிவமகா வாழை சித்தன் ஜெனித்த உதயமான அவதாரம் எடுத்த தலமாக சொல்லப்படுது. அந்த தலத்தை இதுவரை யுகமறியாத, இனிமேல் யுகமறிய போகின்ற சித்தன் ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலை பெற்று உயர்வா அகத்தியனை ஆசானாக பெற்று அகத்தியனை தன்னுக்குள் கெட்டு பிரபஞ்சத்தையே தனக்குள்ள வச்சிருக்கிற உயர் பேராற்றல் அவதார தலமாக சொல்லப்படுது அந்த இடத்த. இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து சொல்லப்படுது. அங்கேருந்து தான் இந்த எல்லையை தேடி, புனித எல்லையை தேடி, கரூர் தேவன் அமர்ந்த அற்புதமான தலத்தை தேடி, இங்கெல்லாம் கரூர் தேவரோட மகிமை தெரியாமல் அவர் திருவனந்தபுரத்தை நோக்கி போகையில் அந்த இறைவன் அங்கே உள்ள அரசன்ட்ட சொல்லி
என்னோட பக்தன் வாரான், என்னோட சீடன் வாரான், அவன் இப்படி கிழிஞ்ச வேட்டி, இந்த ஒரு ஒரு தோற்றத்திலே வித்தியாசமான ஒரு தோற்றமாக இருப்பான். அவனை தோற்றத்தையும் காமிச்சிருச்சு, சித்தரோட தோற்றத்தையும் அந்த மன்னனுக்கு காமிச்சு வரையில் எனக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த மரியாதை கொடுத்து, அவன் எல்லையில் அவனுக்கு மரியாதை இல்லை, நம்ம அந்த இறை ஆற்றல் உள்ள சித்தனுக்கு மரியாதை கொடுக்கணும். மனுஷங்க மரியாதை கொடுக்கன்னா என்ன, நான் கொடுக்கணும் அவனுக்குன்னு சொல்லி இறங்கி வந்து மன்னன்கிட்ட போய் கனவுல சொல்லி, மன்னன் அத்தகைய படைய பரிவாரங்களோடு வந்து யானையை கூட்டு வந்து அந்த சித்தனை கௌரவித்து அற்புதமாக கூட்டுட்டு போய் அங்கே உட்கார வச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருந்தாருன்னு தெரியல, டெய்லி நித்த கோடி எடுத்து கொடுத்து அவருக்கு கௌரவித்து அனுப்பின வரலாறு இருவர்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கே போய் நெல்லையப்பன் ஆலயத்தில் போய் சென்று ஈஸ்வரனை கூப்பிட்டு சத்தம் கேட்கல என்ன ஒன்று செடி முளைக்க வச்சு மானூருங்கிற எல்லையில் போய் உட்காந்து அங்கேருந்து அடுக்கி ஒரு இங்கே எல்லை ஃபுல்லாக ஈசனுடைய ஆலயம் ஃபுல்லாக வந்து எருக்கு முளைச்சிருச்சு. ஈசனால் அந்த ஆற்றல் அப்படி சொல்லப்படுது. வெளிவர முடியாமல் திருப்பி அங்கே போய் அவரை கூட்டுட்டு வந்து திருப்பி அடுக்கி ஒரு பொன் கேட்டு கூட்டு வந்து அந்த இதை சரி பண்ணதாக ஒரு வரலாறு. அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் நந்தி வந்து உட்கார மறுத்திருக்கு. அது ஏதோ ஒரு அசுராற்றல் தடுத்து அதை தகர்த்து எறிந்து அற்புதமாக நந்தியை பிரதிஷ்டை செய்யப்படுதா. இவரை பற்றி இன்னும் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. அப்படி இல்லை புனித பூமிக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கரூர் சித்திரை கோடை காலங்களில் இங்கே வந்து மழை வராத நேரங்களில் இடியுடன் கூடிய மழையை வரவழைச்சிருக்காரு. இங்கே உள்ளவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க, இது ஏதோ ஒரு சித்து விளையாட்டு, இது ஏதோ ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி அவர் மகிமையை வந்து மங்கடிச்சிட்டாங்க. அப்படிங்கிற நிலையில் உள்ள ஆற்றல் மிகுந்த அற்புதமான தலத்திலே இன்றைக்கி வந்து சித்தர்களோட மாநாடாக அகத்திய பெருமான் வர 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து வந்து இங்கே இந்த எல்லையில் அமர்ந்திருக்கவங்க ஒரு சிலர்களே இருந்தாலும் இது சூட்சமத்தில் தேவாதி தேவர்களும் சித்தர்கள் படைகளும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து அகத்திய பெருமான் வரும்போது அத்துணை படைகளும் இங்கே வந்து சூழ்ந்திருந்து அற்புதமாக இந்த சூட்சமத்தில் கேட்டு நிற்கி இங்கே இருக்கக்கூடிய ஆலய பேராற்றல்கள்லாம் இங்கே வந்து அற்புதமாக இணைஞ்சு நிற்கி அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் தெரிவித்து, இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம், நாங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும், ஊடக வாயிலாகவும் அப்பப்போ தெரியப்படுத்திக்கிட்டு வருது. கரண்ட் வேகம் போகுமா? இல்லை, கரண்ட் போய் போட்டுக்கிறோம். இப்போ அங்கே அந்த எல்லையில் என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கலியுகம் மாறணும். இப்போ உங்களுக்கு தெரியும், யுகங்கள்லேயே இது ரொம்ப மோசமான யுகம். தான தர்ம நிலைகள் எல்லாம் மாறி அசுர ஆற்றல்கள் பெருகி ஒவ்வாத நிலைகள், அதாவது மனுஷன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து மாறி எப்படியும் வாழலாம், என்ன பாவ நிலைகள் செஞ்சாலும் அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதோட நல்லா இருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். பணத்தை மட்டும் பொருளை மட்டும் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு ஆள் நல்லா இருக்கான்னு எங்கேயும் சரித்திரம் கிடையாது. நிம்மதியாக வீட்டுக்குள்ளே உறங்க முடியாது. அவனுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னே தெரியாத அளவுக்கு பெயர் சொல்ல முடியாத நோய் வரும், எதிரிகளோட தொல்லை வரும், சாலை வழிகளில் அங்கங்கே அடிபட்டு எந்திரிச்சு வருவான். 1 லட்சம் சாலை வழிகளில் போக்குவரத்தில் அங்க விழுந்து இங்க விழுந்து எந்திரிச்சு பட்டு எவ்வளவுதான் இவன் சம்பாதித்து வச்சாலும் நைட்டில் நிம்மதியாக உறங்க முடியாது. நான் மட்டும் வாழணும், என் குழந்தைகள் மட்டும் வாழணும், எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் சந்ததிகள் மட்டும் வாழணும் அப்படின்னு நினச்சி எப்படியோ காசு பணம் சேர்க்கணும், பொருளாதாரத்தில் மட்டும் மேம்படணும், ஆரோக்கியத்தை கூட பார்க்க மாட்டாங்க, உடல் நிலையை கூட பார்க்க மாட்டாங்க.
ஏன்னா பற்றாக்குறையில் ஒரு காலத்தில் இருந்து அது சரியாகி மிகுதியாக செல்வ நிலைகள் வந்தபோதும் அதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், ஏதோ தானம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற நிலைக்குள் இல்லாமல். ஏன்னா இந்த பூமி இயங்குதே வந்து தர்ம சிந்தனையை தர்மத்தை வச்சு தான் இயங்கிட்டு வருது. தர்மங்கிறது புண்ணியம், புண்ணியத்தை வச்சு தான் பூமி இயங்கிட்டு வருது. அந்த புண்ணிய நிலைகள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் நிர்ணயம் செய்யுது. அவங்க அது வந்து வாழும் முறை, வாழும் கலைன்னு இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு வராங்க. சும்மா மூச்சு பயிற்சி செய்யணும், ஏச்சு பயிற்சி செய்யணும், தலைகீழ நிற்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரே பயிற்சி இறை பயிற்சி தான், இறை வழி பயிற்சி தான். இறைவன் எந்த வழியில் பயணித்தாரோ அந்த வழியில் போகணுங்கிறத மறந்துட்டு சரிகட்டு வாழக்கூடிய ஒரு யுகம் இந்த யுகம்னு சொல்லப்படுது. யுகத்தை பற்றி சொல்ல வந்தவங்க தான் இப்படி சொல்லிட்டேன். அதனால் யுகம் வந்து ரொம்ப கெட்டு களி சாக்கடையாகி களி முத்தி அதை அழிச்சிடணும்னு பரந்தாமன் எந்திரிச்ச போது வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து நாங்கள் வாரோம். வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? பரந்தாமனை போய் யாரால் நிப்பாட்ட முடியும் அப்படின்னா அது சிவ அவதாரமாக சொல்லப்படுது, சித்தர்களின் பெருங்கூட்டமாக சொல்லப்படுது. அது சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சிவ அவதாரமாக சொல்லக்கூடிய சித்தன் அகத்திய பெருமான் தலைமையில் அற்புதமாக போய் பரந்தாமனை வணங்கி நின்று கலியுகம் அழிய வேண்டாம், கலியுகம் அழியாமல் தர்ம யுகத்தை மலர செஞ்சிருவோம், யுகம் அழியா யுகமாற்றம் அப்படின்னா அதுதான் அதுக்குள்ள கருத்து. அப்போ வந்து களி கெட்டு ஏன் போச்சு? நன்மையும் தீமையும் இருந்தால் தான் ஒரு இயக்கம் உருவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிரபஞ்சம் இயங்கிறதுக்கும் நன்மையும் தீமையும் இருக்கணும். அந்த தீமை மிகுதியாகலை, ஏன்னா நன்மை மட்டும் இருந்தால் அப்படி அமைதியாக உட்காந்துடும், தீமை இருந்தாலும் இயங்கா நிலை வந்துடும். அதனால் தீயது வந்து கூடிடுச்சு கலியுகத்தில். அப்போ வந்து அப்படின்னாலும் இயக்கம் மாற்றங்கள், அதை இயக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருங்கிற தன்மையினால் அவர் எந்திரிச்சு நிற்காரு. அதனால் புண்ணியத்தை வந்து பெருக்கிடுவோம், புனிதத்தை பெருக்கிடுவோம், நன்மையை வந்து அதிகப்படுத்திடுவோம், நல்ல ஆற்றல்களை பெருக்கிடுவோம், நல்ல லோகமாக இந்த லோகத்தை மாற்றிடுவோம், எல்லாத்தையும் அழிக்க வேண்டாம். ஏன் பரந்தாமனை எந்திரிச்சா என்ன செய்வார்? கல்கி அவதாரம் நிகழும். கல்கி அவதாரம் நிகழ்ந்தால் என்ன நிகழும்? ஆரி பேரலைகள் ஓங்கி வரும், இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வரும், கடும் சூறாவளி வரும், கடுமையான நில அதிர்வு நிலைகளெல்லாம் உருவாகும். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி பஞ்சபூதங்களும் பொங்கி எழுந்துடும். சுனாமி வந்தது அது லேசாக ஒரு சின்ன ஒரு நிலை தான். அதுக்கு பிறகு வாயு மூலமாக வந்ததை விஷக்கிருமிகள் கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்ன திருப்பி அந்த எட்டி பார்க்குன்னு சொல்லுதாங்க. அது மாதிரி எப்படினாலும் இறைவன் நினைத்தா, இயற்கை நினைச்சா, புண்ணியம் சீற்றம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா பஞ்சபூதங்களும் புண்ணியத்தினால தான் இயங்குது. அதான் இறைவனாக நம்ம சொல்லப்படுதோம், சிவனாக சொல்லப்படுதோம். அப்போ இயற்கை வந்து பொங்கி எழுதா எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்துடும். அதனால் வேண்டான்னு சொன்னதில் அப்போ இது நிகழ்ந்தானே ஆகணும்னு பரந்தாமன் கேட்க, இல்லை வேண்டாம், அதாவது கெட்ட ஆற்றல்கள் முதல்ல வேறு லோகங்களில் இருந்தது, பிறகு வந்து ஒரே லோகத்தில் இருந்து பிறகு ஒரே ஊரில் வந்து இப்போ கலியுகத்தில் வந்து ஒரே மனுஷனுக்குள்ளே வந்துடுச்சு. ஒரே மனுஷன் நல்லவனாகவும் இருப்பான், கெட்டவனாகவும் இருப்பான். தனக்குன்னு வரையில் நல்லவனாக மாறுவான், அடுத்தவனுக்கு வரையில் கெட்டவனாக மாறிடுதான். தனக்குன்னு வரையில் எந்த பாவ செயல்களையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கான். அடுத்தவனுக்குன்னு வரையில் கையை காமிக்கிறதுக்கு அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு நிற்கான். அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உறவு முறைகளில், ஊர் முறைகளில், ஜாதி முறைகளில், மத முறைகளில் எத்தனையோ வந்து தகாத நிலைகள் ஊடக வாயிலாக எத்தனையோ முறை சொல்லப்பட்டது. தான் ஊடக வாயிலாக, குறுஞ்செய்தி வாயிலாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் அது ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள்லாம் அந்த கலியுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதை மாற்றதுக்காக அப்போ மனுஷனுக்குள்ள புண்ணிய நிலையை பெருக்குவோம், அவங்களுக்குள்ள ஒரு புனித ஆற்றலை உருவாக்கணும், அவங்களுக்குள்ள தானம் வேறு தர்மம் வேறுன்னு சொல்லப்படுது. தானம் வந்து எதிர்பார்த்து பேருக்காண்டி புகழுக்காண்டி தனக்கு நாளைக்கு ஏதாச்சும் திருப்பி வரும் அப்படின்னு செய்யப்படுது. தர்மங்கிறத வந்து போகிற போக்கில் இறைவன் செய்த மாதிரி, இயற்கை செய்த மாதிரி எந்த விதமான பிரதிபலிப்பும் எண்ணாமல் செஞ்சுட்டு போகுது, தர்மன்னு சொல்லப்படுது, தர்ம நிலையும் செய்யப்படுது. அப்படி தர்ம சிந்தனையை மனுஷங்களுக்குள்ள உதயமாக்கையில் இயல்புலையவும் வந்து தர்ம யுகம் மலர்ந்துடும். புண்ணியம் கூடையில் என்னாகும், பாவம் குறையில தர்ம யுகம் மலர்ந்துடும். அப்படிங்கிற உயர்வான விஷயங்களை சொல்லதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் எளிமையான விஷயம்.
தர்ம சிந்தனையாளர்களாக மனுஷங்களை மாக்கிட்டா ஏன் கலியுகம் இருக்க போகுது, எல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்துருமில்ல அப்படின்னு தான் இதோட சுருக்கம். அப்படி சொல்லி உருவாக்கி இறைவன் அமர்ந்த தலத்தில் இருந்து ஆட்சியை முருகப்பெருமான்கிட்ட கொடுத்து அமைதியாக சிவபெருமான் உட்கார்ந்த தலமாக இருந்து அகத்தியம் வந்து ஏகப்பட்ட யுகங்களாக காத்திருந்து வடிவமைச்ச தலத்தில் இருந்து 33 தேவர்களும் 9 கோடி சித்தர்களும் ஒரு லிங்கமாக தவத்தில் கொடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான தலத்திலே இருந்து சிவமே வந்து அப்போ வந்து கலியுகம் வேண்டாம், கலியுகத்தை இப்படி அழிக்க வேண்டாம், ஆனால் தர்மயுகமாக மாற்றிடுவோம், அதான் யுகம் அழியா யுகமாற்றம் மாற்றிடுவோன்னு சொல்லையில் சரி அப்போ அந்த கல்கி அவதாரத்தை என்ன வேணும்னு அதையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு பரந்தாமன் இந்த சபைக்கு வந்து தாரை வார்த்தை கொடுத்த நிலை. கல்பிக்கு அவதாரம் இனிமேல் வராது, அவதாரம் எடுக்க மாட்டோம், ஆனால் அந்த அவதாரத்தை எங்கே வைக்க நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக இருக்கிற சித்தனுக்குள்ளே அந்த அவதார நிலையை புகுத்தி அனுக்கிரகம் கொடுத்த அற்புதமான தலம் இது. அதனால் இந்த கல்கி அவதாரம் வந்து நிகழவே நிகழாது அப்படிங்கிறது அகத்திய பெருமான் அற்புதமான திருவடியிலே இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இறை திருவடியிலே இருந்து சொல்லிக்கிட்டு இறையே வந்து குடிகொண்ட தலம் இது. அப்போ வந்து கல்கி அவதாரம் அங்கே கொடுத்தாச்சு. அப்போ கல்கிக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அல்லவா, அது உயர்வான ஆயுதமாக இருக்கணும், உன்னதமான ஆயுதமாக இருக்கணும், ஆற்றல் மிகுந்த ஆயுதமாக இருக்கணும். களியை அழிக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை கொண்டு அழிக்கலாம் அப்படிங்கிறது தான் சிவனே ஆயுதமாக வந்தது. ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சிவபெருமான் ஒட்டு மொத்த புண்ணியத்தையும், அப்போ சிவபெருமான் புண்ணியம் வந்தாலும் சிவபெருமான்கிட்ட இருந்த பாவங்கள் வந்தாலும் நெற்றி பொட்டு வழியாக தான் வந்து ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யணும். உங்களுக்கு தெரியும், அழித்தலுக்கு எத்தனையோ வரலாறுகள் இருக்குது, ஆக்குதலுக்கு ஒரு வரலாறு நமக்கு தெரிஞ்சது முருகப்பெருமான். அவருக்கு ஆற்றல் இணையான ஆற்றலாக ஒரு ஆற்றல் கூடலா அன்னையோட ஆற்றலாக சேர்த்து திருமுருகப்பெருமானை ஆறுமுகப்பெருமானை அந்த நெற்றி பொட்டிலே இருந்து ஜனித்த நிலையில் உங்களுக்கு தெரியும் 6 தீப்பொறியாக வந்து அதை வந்து சரவண பொய்கையில் வச்சு அதை அன்னை வாரி இணைத்து அற்புதமாக அன்னையோட ஆற்றலும் சேர்ந்து 6 ஆற்றலாக உருவான இணையான ஆற்றல் யாருன்னா முருகப்பெருமான். அவரால் தான் அந்த அக்னி வருது நெற்றி பொட்டிலேருந்து சிவசூட்சம நூலானது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ எனக்குள்ளே இருந்து அந்த நூல் தான் பேசுது. அந்த நூல் வந்து வெப்ப ஆற்றலாக வரையில் அதை முருகப்பெருமான் தான் அதை தாங்க முடியும். அவருக்கு இணையான ஆற்றல் அவர் கரங்களில் பெற்று இதுக்குள்ளே சச்சங்கங்களில் கூட சொல்லிக்கிட்டே வருது. இருந்தாலும் இது புது இடங்கிறதுனால திருப்பி உங்களுக்கு இயல்பில் ஆட்களுக்கு தெரியணும், அப்படிங்கிற மாந்தர்களுக்கு தெரியணும், சீடர்களுக்கு தெரியணும், தொடர்பாளர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்படுது. முருகப்பெருமான் கரங்களில் சூட்சமாக தாங்கி வெப்ப ஆற்றலை வந்து படிப்படியாக குளிர்வித்து தன்மை மாறாது, தரம் மாறாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மாறாது. அதுக்கடுத்து கொடுக்கக்கூடிய முனிவர் யாருன்னா அகத்திய பெருமான். அதாவது அவர் பேராற்றல் கொண்ட ஒரு பக்கம் வந்து கைலாயத்தில் அவர் கல்யாணம் நடக்கல, சிவபெருமான் கல்யாணம் நடக்கல, புண்ணியம் பூரா அங்கே போகல, ஒரு பக்கம் தாழ்ந்துடும் ஒரு பக்கம் உயர்ந்துடும். அதுக்கு ஈடு செய்யறதுக்கு ஒரு முனிவர் யாருன்னு ஒரு ஆற்றல் யாருன்னு தேட, ஒத்துமொத்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு இணையான ஓராற்றல் யாருன்னு தேட அது அகத்திய பெருமான். அகத்திய பெருமான் கண்ணில் தட்டுப்பட்டு அகத்தியம் உள்ளிருந்தான் வந்ததுன்னு சொல்லி சிவன் தான் அகத்தியர், அகத்தியான் சிவபெருமான். அவரை அந்த எல்லைக்கு அனுப்பிச்சு அதை சமன் செய்து அற்புதமாக ஒரு பேராற்றல் அகத்தியம் அப்படிங்கிறத உணர்விச்ச அந்த எல்லாருக்கும் உலகுக்கு பறைசாற்றிய பிரபஞ்சத்துக்கு பறைசாற்றிய அற்புதமான 7 கடல் உண்டவனாக சொல்லப்படுது. 7 உலகம் ஆள்கின்றவனாக தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் கொடுத்த முனிவராக சொல்லப்படுத அகத்திய முனிவனோட அற்புதமான திருக்கரங்களில் தழுவி அவருக்குண்டான ஆற்றலை கொடுத்து அனுக்கிரகத்தை கொடுத்து ஆசீர்வாதங்கள் செய்து அற்புதமாக அந்த நூலை உயர்வுபடுத்தி அதுக்கு பிறகு சிவமகா வாழை சித்தன்னு கோடான கோடி யுகமாக தவம் இருக்கின்ற ஒட்டுமொத்த யுகங்கள் சிவம் வந்து ஒரு சிவன் வந்து ஒரு சிவன் கிடையாது. யுக யுகமாக புது புது சிவ பேராற்றல்கள்லாம் தோண்டும். எல்லா ஆற்றலையும் ஒன்றா வச்சிருக்கல அற்புதமான சிவ பேராற்றலாக இருக்கிற சிவ அம்சமாக இருக்கிற சிவமகா வாழை சித்தன், அது சிவபெருமானாக தான் சொல்லப்படுது. அவருக்குள்ளே வச்சு அவரோட பின்பமாக இருக்கக்கூடிய சபையாசானா சொல்லப்படுத பிரபஞ்ச மகா சபையை வந்து வடிவமைச்சு அது உலகம் ஃபுல்லாக பரவ செய்யறதுக்கு பிறப்பெடுத்த அகத்தியனால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட வாழும் குருவாகிய சபையாசானாகிய எனக்குள்ளே வைக்கப்பட்டு அந்த நூலானது சூட்சமத்தில் இயல்பில் கிடையாது. அத்த பெரிய ஆற்றலை வந்து மனித தேகங்கள் தாங்காது. சூட்சமத்தில் வைக்கப்பட்டு
அதை வந்து பூர்வ ஜென்ம தொடர்பாளர்கள் சபை பல ஜென்மங்களாக வந்து சித்தர்களோட இருந்தவங்க, சித்தர்களுக்கு தொண்டாற்றியவங்க அப்படிங்கிற நிலையில் பூர்வ ஜென்மமாக பிரான்மலையில் இருந்த இவருக்குள்ள இந்த சீடருக்குள்ள வைக்க அந்த நூல் வந்து பகிரப்படுது. அதை கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இயல்புலையும் சூட்சமத்திலையும் என்னோட இருந்து உலாவி வந்த நிலைக்காக அந்த நூல் வந்து இப்போ எனக்குள்ளே இருந்தால் நான் பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட இருந்து பேசினா ஏன் நீ பேசக்கூடாதான்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சித்தர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, அத்தனை பிரபஞ்ச கணங்களும் ஒன்றா வந்துடும். நான் வாய் திறந்தான்னா, இப்போ அழைச்சானா, நீங்கள் அழைச்சானா அந்த நூல் இயங்கிறதுக்குள்ளே திணறிடும். அதுபோல் அந்த இயக்கத்துக்குள்ளே அந்த பெயர் இயக்கத்துக்குள்ளே அந்த நூல் வந்து உதயமாவது உயர் சூட்சமாக அதை நிப்பாட்டி வச்சு சீடர்களுக்கு பகிரப்படுது. சீடர்கள்னால் நம்பி நிற்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வணங்கி நிற்கிறவங்க, உயர் சபை மாண்பு அறிந்தவங்க, உன்னத சபையின் மாண்பு அறிந்தவங்க, காம குரோத லோப மதம் ஆச்சரியத்தை எல்லாம் தள்ளி வச்சவங்க, தனக்குன்னு வாழாதவங்க, எந்த நேர பொழுதும் சபையை பணிஞ்சு நிற்கிறவங்களுக்காக அந்த நூல் வந்து பூர்வ ஜென்மங்களில் பிரான்மலையில் இவர் பிராணனை கொடுத்த நிலைக்காக, உயிரை கொடுத்து அந்த நிலைக்காக இந்த ஜென்மத்தில் சூட்சமாக அந்த எல்லையில் வந்து தொடர்பாளர் ஆகி 30 வருடங்களாக சிவசபையோட தொடர்பில் இருந்து அவருக்குள்ளே புகுத்தப்பட்டு இருக்குது. அவருக்குள்ளே கூப்பிடுற தெய்வங்களெல்லாம் வந்து பேசும். அப்படி வல்லமை. அதாவது யாரனாலும் நினச்ச நேரத்தில் கூப்பிடலாம். இப்போ அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், பரந்தாமன், அப்படி ஒரு சித்தன் உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றலைன்ட்டாங்க. இப்படி ஒரு நூல் எந்த அவதாரத்துக்கும் கொடுக்கப்படலை. ஏன் அகத்திய பெருமான் கையில் கூட இல்லை. அப்படி ஒரு ஆற்றல் அகத்திய பெருமான் இந்த ஜென்மத்தில் வந்து அவர் கையில் இருக்குது. அது வேறு விஷயம். அகத்திய பெருமான் கையில் கூட கொடுக்கப்படாத தேவேந்திரன் கையிலன்னு சொல்லுவோம். மிகுதியாக அகத்திய பெருமான் கையில் கூட இல்லை. அப்போ எந்த சித்தர்கள் கையில் கொடுக்கும்? அகத்திய பெருமானுக்கு மேலே ஒரு சித்தர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் தலைமை மாமுனி, தவமுனி, சிவமுனி, சிவமே முனியாக வந்தவர். அற்புதமான அவருக்குள்ளே இல்லாது எதுக்கு இந்த கலியுகத்தில் கொடுக்கப்பட்டுன்னா, இதை வச்சு தான் கலியுகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற பேராற்றலான ஆயுதமாக சிவமே வராத ஆயுதமாக அவரோட புண்ணியங்கினியம் எல்லாத்தையும் சேர்த்து சிவம் வரையில் இருந்து அதுக்குள்ளே யாரனாலும் கூப்பிட்டு பேசலாம்ல. அப்படி ஆயுதங்கள் கூக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் இங்கே வந்து வாரோம். நாளைக்கு கரூரில் இது மாதிரி ஒரு நூல் தாங்கும் சீடர்கள் உதயமாவாங்க. கோயம்புத்தூரில் கிளைச்சபை இருக்குது, அங்கே உதயமாக போகிறாங்க. சென்னையில் கிளைச்சபை இருக்குது, அங்கே ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நூல் தாங்கும் சீடர் இருக்கார். இன்னும் ஒரு நூல் திருநெல்வேலி பக்கம் வளர்ந்துக்கிட்டு வருது ஒரு பையன்கிட்ட இருந்து. இப்படி எல்லா சபைகள், தென்காசியில் நூல் வரப்போகுது, எல்லா திருச்சியில் நூல் வரப்போகுது. இதெல்லாம் சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இயல்பில் பேசக்கூடிய நூட்கள் வருங்காலங்களில் இன்றைக்கி நீங்கள் பார்த்து உற்று நோக்கிட்டா நீங்களும் சிவசபையோட சீடர்கள் உங்களுக்குள்ளேயும் நூல் வந்துடும் சூட்சமத்தில். இந்த நேரத்தில் இருந்தேவும் உண்மையில் இது உண்மையை தான் சொல்லுதாங்க, உயர்வான கருத்துக்கள் தான் வருது அப்படின்னு நீங்கள் இந்த சச்சங்கத்தை விட்டு போகையில் நினச்சிட்டீங்கன்னா இந்த நூலோட ஆற்றல், சபையோட ஆற்றல் உங்களோடனே வந்துடும். எப்படி வரும்னா, அது மேதாவித்தனமாக பேச வைக்கும், அற்புதம் நினைக்க வைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு வந்து தெரியும். உங்களுக்குள்ளேயே நல்ல வார்த்தைகள் உருவாகும், நற்சிந்தனைகள் உருவாகும், நல்ல மாற்றங்கள் தெரியும். அந்த அச்ச நிலைகளெல்லாம் தவிடுபொடி ஆக்கப்படும். ஒரு தெளிவான மனநிலை உருவாகும். ஏன்னா கலியுகத்தில் மனிதன் பிறப்பெடுத்துட்டாலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்தும், நல்லது கெட்டது நடக்கத்தான் செய்தும். நம்ம ரோட்டில் போகையில் நம்ம வண்டி மட்டும் போகணுன்னு நினைக்கிறது வந்து தவறு. எல்லாரும் வண்டியில் வருவான், ஒன்று போல் ஓட்டிகிட்டு வருவான்னு சொல்ல முடியாது. அவன் என்ன அலைகளுக்கு ஏற்ப அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம நிலைகளுக்கு ஏற்க அதில் போய் மோதுவான், இதில் போய் மோதுவான். நம்ம எச்சரிக்கா இல்லைன்னா நம்ம மேலேயும் வருவான். என்ன இடர் இல்லாத சாலைகள் எங்கும் கிடையாது. அது மாதிரி பூலோகத்தில் பிறப்பு எடுத்துட்டான்னா எல்லா நிலைகளும் இருந்தாலும் நம்ம என்னைக்கு எப்படி நம்ம போக்குவரத்தில் போய் சேஃப்டியாக பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்துருமோ அதே மாதிரி அந்த இறைநூல் உள்ளே இருக்கல எத்தனை மாற்று வேற்று நிலைகள் வந்தாலும் தைரியமாக சமாளித்து நேர்த்தியாக வாகனத்தை ஓட்டுவதோட வாழ்க்கையை ஓட்டி பிள்ளைகளையும் கலியுகத்திலேருந்து நல்லா காத்து அவங்களையும் தீய வழியில் போக விடாமல் வச்சு நம்ம ஆற்றக்கூடிய சபையில் சேர்ந்துட்டாலே புண்ணியம்தான், வேறு விஷயம் கிடையாது. புண்ணிய நிலைகளில் அந்த புண்ணியம் பகிரப்பட்டு நம்மளோட சந்ததிகளுக்கும் அந்த புண்ணியங்கள் பகிரப்பட்டு எத்தனையோ நிலை இடர் இன்னல்களில் இருந்து கலியுகம்னா பல ஆயுதங்களை வச்சுட்டு அலையுது அசுர ஆற்றல்கள்.
என்ன அதுக்கு சொல்லப்போனால் இப்போ நோய் நொடிகள், ஏற்ற இறக்கங்கள், சாலை விதிகள் எல்லாம் சாலைகளில் நடமாடக்கூடிய எவ்வளோ எச்சரிக்கையாக போகணும், போக்குவரத்து நெரிசல்களில் என்ன என்ன இடையூறுகள் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நடக்கு, இயற்கை சீற்றங்களால் என்ன இழப்புகள்லாம் நடக்கு, போய் இப்போ வந்து கீழே விழுந்து நொறுங்கிச்ச எல்லா ஆசைகளோட போன ஒரு வான ஊர்தி வந்து என்ன எவ்வளவோ கோடான கோடி சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. இமைக்கும் பொழுதுல எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் நம்ம வந்து இது பயங்காட்டதுக்கு சொல்லப்படவில்லை. இயற்கை நினச்சா என்ன வேணாலும் செய்யும். ஆனால் புண்ணியம் இருக்கையில யாரும் ஒருத்தன் தப்பிச்சிட்டாம்ல கீழே விழுந்து. புண்ணியம் இருக்கையில அதான் தர்மம் தலை காக்கும்னு அப்போ சும்மாலாம் சொல்லலை. தர்மம் தலை காக்கத்தான் செய்யும். எத்தனையோ சுற்றி சுற்றி குடும்பங்களில் இடர்கள் இன்னல்கள் வரையில ஒரு குடும்பம் அதுக்குள்ளே நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா அவங்க இறை உணர்வில் இருக்கவங்க, தர்மம் செஞ்சவங்க. இயற்கை வந்து நமக்கு தர்மம், நமக்கு வந்து இயற்கை தான் எல்லாம் கொடுக்கு. பஞ்சபூதங்களாக இருந்து நீரா நிலமா காற்றா ஆகாயமாக எப்போ பார்த்தாலும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு விதையை போட்டால் முளைக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள் வேணும்ல. உன்னோடைய உடம்பு வளர்கிறதுக்கும் என்ன அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் காசு கொடுத்து சாப்பிட்டேன்னா விளைவிக்கிறது யார், உற்பத்தி பண்ணது யார்? காசை போட்டால் முளைக்குமா? மண்ணில் நீங்கள் காசை போட்டால் முளைக்குமா? தங்கத்தை போட்டால் முளைக்குமா? உங்களோட பெரிய ஆற்றலை போட்டால் முளைக்குமா? பதவியை கொண்டு அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே ஓட்டு மூடி வச்சா மரமாக மாச்சு காய்க்குமா? காய்க்காது. அதுக்கு இறைவன்கிறத புண்ணியம் வேணும். இறைவன்கிறத புண்ணியம் யார்? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஆதார நிலைகளே அதில் இருந்து உருவாகும். அப்படி இறைவன் வந்து எல்லா நிலைகளிலும் இறைவன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் அந்த கொடுத்த நிலையை வந்து திருப்பி செய்யணும்னா கடவுள் நம்மகிட்ட அவர் கேட்கல, கொடுங்க நான் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் அவர் படைத்த பிரபஞ்சத்துக்கு, அவர் படைத்த பேருலகத்துக்கு, அவர் படைத்த பூமிக்கு, அவர் படைத்த மனுஷங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, செடி கொடிகளுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க, அது எனக்கு செஞ்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கை சரி செய்தார். நம்ம ஒன்றுக்குமே செய்ய மாட்டான், நான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன், என்னவும் செய்ய மாட்டேன். பிச்சைக்காரன் வந்தால் கத்திக்கிட்டு போகிறான், வவுறு வச்சுக்கின்னு நாய் குலைச்சா குலைச்சிட்டு போகுது, காக்கா வந்து காருன்னு காவி அதுக்கே காரி துப்பிட்டு போயிடும், போட மாட்டோம். என்ன இப்படி விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு சாப்பிட இருக்கா, ரைட்டு பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கா, அங்கே இருக்கா, நகை நாட்டெல்லாம் சரியாக இருக்கா, அங்கே அது இருக்கா, அங்கங்கே கேமரா வச்சு கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரைட் சேஃப்டி அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் சேஃப்டி போடுறதால மேலே உட்காந்துருக்காருன்னு தெரியாமல் அது புண்ணியம் தர்மங்கிற விஷயம். அதனால் எல்லாமே அந்த வழியில் போகையில் வந்து யுகம் மாறிடும். தர்மவான்கா இப்போ வந்து கலியுகம், இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இதை கேட்கையில் நீங்கள் தர்ம யுகத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட வேற்று மாற்று கருத்துக்களெல்லாம் வராது. இந்த உரையை கேட்கையில் இது எந்த அளவுக்கு புரியுதோ புரியலையோ, ஓஹோ இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கல. இதை அதிகமாக சிந்தனை பண்ணையில் உங்கள்கிட்ட நல்ல வழி பிறந்துடும். அப்போ அடுத்து கடவுளை வச்சு கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா அப்போ இது பெரிய இடம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்தோட தொடர்பு கொள்ளையில் இந்த சபை என்ன பயணப்படுது, அங்கங்கே இப்படி கிளைச்சபைகள் உருவாக்குது. இந்த ஆள் இவர் வந்து கோயம்புத்தூர்கார் கூப்பிட்டு வந்தார், 2 பேர் எழுந்திருக்கியா, கோயம்புத்தூர் கிளைச்சபையில் இருந்து இவர் இடைவிடாது பணியாற்றிக்கிட்டு இருக்கார் பிரபஞ்சத்திற்கு. அது அவரோட வரலாறு பின்னாடி வரும். அவர் இன்னொரு குருநாரில் இருந்து அவர் மறைஞ்ச தனத்தில் இங்கே சபையோட தொடர்பு கொண்டு சபை வழி நடந்து பறைசாற்று வாகனங்கள் அமைச்சு வாகனங்கள் கழிச்சுக்கிட்டு அது மூலிமா பார்த்து இவர் பழைய தொடர்பாளராக இருக்கக்கூடிய காமேஸ்வரன் என்கின்ற அற்புதமான மனிதர் இந்த தளத்தில் இருந்து எங்களுக்கு கிடச்சிருக்காரு. அவர் தான் கரூர் எப்படி இருக்குன்னு, கரூரில் பஸ்ஸில் போயிருக்கோம், காரில் போயிருக்கோம், எது வாகனங்களில் போயிருக்கோம். ஆனால் கரூர் மண்ணை கூட கீழே இறங்கி நாங்கள் மிதித்தது கிடையாது. அதை கொண்டாந்து சூட்சமத்தில் மிதிச்சிருக்கலாம், இயல்பில் மிதித்தது கிடையாது. கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுருக்காரு. இங்கே இப்போ சின்ன ஒரு விஷயமா நிகழ்ந்தாலும் எங்களுக்கு அகத்தியருக்கு, எங்களுக்கு இல்லை, அகத்தியருக்கு, சிவபெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு, முக்கத்து முக்கோடி தேவர்களுக்கு, நவகோடி சித்தர்களை கூப்பிட்டு அற்புதமாக அமர வச்சு மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணி சித்தர்கள்லாம் கூடி இருந்து உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழும்போது கரூர்லையும் கலியுக தேவ சித்த சபையின் நாமத்தில் தொடங்கி இப்போ பிரபஞ்ச மகா சித்த சபைன்னு பிரபஞ்சத்துக்கே பிரபஞ்சமே வந்து அமர்ந்து பணியாற்றக்கூடிய இறையே வந்து அமர்ந்து இறைபணி ஆற்றக்கூடிய அற்புதமான தளத்தோட ஆற்றல்கள் வெள்ளையில் பெருகி நிற்கும். அப்போ இங்கேயும் கிளைச்சபைகள் இல் சபைகள்லாம் பெருகும் அப்படிங்கிறத சொல்லி எவ்வளவோ விஷயம் நான் பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரு வால் மாதிரி ஒரு மொனை மாதிரி
ஒரு முகப்பு உரையாக இந்த உரையை உரைத்து இன்னைக்கு வந்து முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சரியான ஆட்களை ரொம்ப சேர்க்க முடியல அவரால். நான் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இந்த பணியை செஞ்சுருக்காரு. இந்த ஆட்கள் வந்ததே உயர்வாக நாங்கள் எடுத்துக்கிட்டு சூட்சமத்தில் என்ன வருங்காலங்களில் ரொம்ப பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இந்த தளத்தில் உள்ள புண்ணியவான்கள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலங்களில் ஆட்கள் அதிகமாக வருவாங்க. நீங்களும் சபையை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்த கூட்டம் நடக்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களும் 2 ஆட்களோ 3 ஆட்களோ கூட்டுட்டு வந்து இதை சிறப்பித்து பணி விரிவடைஞ்சு அந்த புண்ணியத்தை வாங்கி உங்களோட குளம் வருகின்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்ததிகளுக்கு கொடுத்து கலியுகம் மாறணும், தர்மயுகம் மலரணும். நமக்கு வாழ்வு கொடுத்த இறைவனுக்கு, நமக்கு அனுக்கிரகம் கொடுத்த இறைவனுக்கு, நமக்கு ஆசி கொடுத்த இறைவனுக்கு நம்ம இயன்ற பிரதிபலனாக ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறவங்க இறை சேவையில் இணைஞ்சிருந்து சபையோட அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்களை யூடியூப் சேனலை நீங்கள் டச் பண்ணுங்கள். அது இது மாதிரி ஆட்டின முகப்பு வரைகள், அகத்திய பெருமான் ஆட்டின உரை, சிவபெருமானு, முருகப்பெருமானு, தேவியர்கள் எல்லாம் ஆற்றின உரைகளெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து கேட்கலாம். சபையோட தொடர்பில் வாங்க, இவர் கூட்டுட்டு வருவார் உங்களை சபைக்கு. வரணும்னு நினைக்கிறவங்க சபைக்கு வாங்க. இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் போதும்னு நினைக்கேன். ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிளை சபைகள்லையும் பேசையில், இல் சபைகளையும் பேசையில் நீங்கள் தொடர்பாக இருந்து சபை தொடர்பால் ஆகையில் உங்கள் வீடு இல் சபை ஆகிரும். இல் சபை ஆகையில் அங்கே தேவாதி தேவர்களும் உங்கள் வீட்டில் வந்து அனுகிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தர்ம வழியில் செய்யலை, தயால குணம் இருக்கல, உயர்வான வழி செய்யல, அடுத்தவங்க கண்ணீரில் நம்ம வாழ்க்கை அமைக்காமல் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எந்த கஷ்டங்கள் இருந்த போதும் நான் உயர் வழியில் இருந்து மாறவே மாட்டேன், யாருக்கும் எந்த இடையூறுகளும் விளைவிக்க மாட்டேன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இது எத்தனையோ பேர் சபை தொடர்பிலே இல்லாட்டாலும் இந்த கொள்கையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரையில் உங்களுக்கு இடரும் வராது, இன்னலும் வராது, துன்பமும் வராது, துயரம் வராது. அங்கே சபையில் சேர்த்து வச்சிருக்கத 11,000 யுகம்னு சொல்லுதாங்க. ஒரு யுகத்துக்கு எத்தனை வருஷம்னு கூட நமக்கு கணக்கு தெரியாது. 11,000 யுகமாக சிவபெருமான் சேர்த்து வச்ச புண்ணியத்தை இல் சபைகளுக்கு பகிரப்படுகிறது. சபையை முதன்மையாக வச்சு சபைக்கு பணி செய்யலை, சபை வழி வரையில் அந்த புண்ணியத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புண்ணியம் உங்கள் இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் தகர்த்து எறிஞ்சோம். உடனடியாக காரிய வெற்றி, உடனடியாக இடர்கள் இன்னல்கள் போகுது, உடனடியாக தடைபற்று நின்ற கோர்ட்டு வழக்கெல்லாம் உடனே முடிவுக்கு வர்றது, வீட்டில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் எல்லாம் உடனே நிறைவேறக்கூடிய நிலை, நல்ல நிலை கொடுக்கக்கூடிய நிலைகளெல்லாம் அங்கே அற்புதமாக சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லத்தில் உள்ள குழந்தைகள் கூட வாழை உள்ளே வந்து பேசக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்று நல்ல படிப்பு நிலையில் மழலைகளோட உயர்தாங்க. பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. பதவி கிடைக்காதவங்க, அற்புதங்கள் நிகழுது, தடைப்பட்ட திருமணங்கள் நிகழுது, கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகுது, வராக்கடன்கள் கொடுத்துட்டு ஏமாத்தினவங்களாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சபை தொடர்பில் வரையில் கடவுள் நினச்சா எதுனாலும் நடக்குங்கிறதுக்கு சபை எடுத்துக்காட்டாக இருக்குது. அகத்தியர் எடுத்துக்காட்டாக இருக்காங்க, சித்தர்கள்லாம் எடுத்துக்காட்டாக இருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிற அற்புத நூல் வழியாக வந்து பேசுதாங்க. இப்போ அந்த நிகழ்வாக அகத்திய பெருமானை வந்து இப்போ ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சிவபெருமானே நூலாக வந்தால் அந்த நூல் வழியாக இப்போ அழைச்சி பேசக்கூடிய நிகழ்வு வருது. நான் வந்து சும்மா கொஞ்சம் டச் பண்ணி விட்டுருக்கேன். முதல்ல சபையை பற்றி லேசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வரலாறு ரொம்ப இருக்குது, சொன்னால் சிவபெருமானே சொல்ல முடியாதுன்ட்டார், சொல்லிக்கிட்டே இருக்கலான்ட்டார். எல்லாரும் அப்படி தான் சொல்லுதாங்க. சபை வரலாறு முழுவதையும் சொல்ல முடியாது. பிரபஞ்சத்துக்கு போய் எங்கே வரலாறு சொல்ல யார் போய் எழுத முடியும்? அது பிரபஞ்சம்தான் சபை. அதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதமான கலியுகத்தை மாற்றதுக்கு உண்டான அற்புதமான ஆயுதத்தில் இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு அதோட பேர். கண்ணுக்கு தெரியாது அந்த நூல், உயர் சூட்சம நூல். அதுக்குள்ளே இருந்து அந்நூலை தாங்கி இருக்கிற உன்னதமான உயர் சபை வழிகின்ற உத்தம மகா சபை வழிபுரிகின்ற அற்புதமான அகத்தியராலே அகத்தியன் பெயர் சூடப்பட்ட அற்புதமான அத்தகைய சீடருக்குள்ளிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடைபெறுகின்றது. வணங்கினுங்க. அகத்தியர் பேசுகிறத செவி கொடுத்து சிந்தை கொடுத்து பேசுவது அகத்தியரம்தான் அப்படிங்கிற சலனமில்லாத நிலையில் கேட்டு மகிழுங்க.